விஷ்ணுபிரியன், விஹாகேஸ்வரன், சுபர்ணன், புல்லரசன், பட்சிராஜன், பெரிய திருவடி, தெய்வப்புல், கொச்சப்புல், கருடாழ்வார், மங்களாலயன், சுபர்ணன், புஷ்பப்பிரியன், வினதை சிறுவன், வேதஸ்வரூபன், வைனதேயன். கருட பகவானுக்குத்தான் எத்தனை திருநாமங்கள்! திருமாலை விட்டு நீங்காத திருவடியாம் கருடாழ்வானின் பெருமை கூறும் கருட பஞ்சமி நாளை 29/7/2025 அதிகாலை 1:23 மணி முதல் 30/7/2025 அதிகாலை 2:29 மணி வரை கருட பஞ்சமியானது உள்ளது. வழிபடும் நேரம் காலை செவ்வாய்க்கிழமை 6 மணி முதல் 8:45 மணி வரை. அடுத்து 10:35 மணி முதல் மதியம் 1 மணி வரை. மாலை 6 மணிக்கு மேல் வழிபடலாம். திருமாலின் மகிமை மிக்க வைரமுடியை விரோசனன் என்ற அசுரன் திருடிக் கொண்டான். அதை ஒரு தீவில் ஒளித்து வைத்து யாரும் அணுக முடியாமல் காத்தும் வந்தான். திருமாலின் ஆணைப்படி பெரிய திருவடியாம் கருடனே அசுரனை வீழ்த்தி அந்த வைரமுடியை மீட்டு வந்தார். வரும் வழியில் தன் மீது ஒட்டி இருந்த மண்ணை திருநாராயணபுரத்தில் உதிர்த்தார். அந்த மண்ணே திருமண் என்று வைணவ சம்பிரதாய திருக்கதை கூறுகின்றது. கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் இந்த கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும், கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும், வாழ்க்கை செழிக்கும். மேலும் பக்தி, நினைவாற்றல், வேதாந்த அறிவு, வாக்கு சாதுரியம் போன்றவையும் கிட்டும் என்கிறது ஈஸ்வர சம்ஹிதை. மனவியாதி, வாய்வு, இதய நோய், விஷ நோய்கள் தீரும். இந்த நாளில் கருடனை கண்டால் மோட்சப்பேறு கிடைக்கும். பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள். செவ்வாய் பலம் கூடும். எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஆன்றோர் வாக்கு. கருடனை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் பிறவி பயனை தரும் என்பார்கள். காக்கும் கடவுளான திருமாலுக்கு அவர் மன வேகத்துக்கு தகுந்த விரைவான ஆற்றல் கொண்டவர் கருடாழ்வார். காரணம், திருமாலின் வாகனம் கருடம் என்றால் கருடரின் வாகனம் வாயு. திருமாலின் கொடியாக, வாகனமாக, காவலனாக, சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருடன். ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் பஞ்சமி திதி நாள் கருட பஞ்சமி என்று போற்றப்படுகின்றது. இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் என்றும் கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி என்றும் கூறப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கருடனை போற்றுவார்கள்.